சித்தப்பு டக்குன்னு சாப்பிட்டு வாங்க, அமரன் படத்துக்கு போவோம். சூப்பரா இருக்கான். எல்லா நியூஸ் சேனல்லையும் அதை தான் போடுறாங்க. டக்குன்னு 2 புரோட்டா வைங்கண்ணே. சரி நான் போட்டுலானே. தம்பி டிக்கெட்லாம் போட்டியாப்பா? சாப்பிட்டு முடிகிறதுக்குள்ள புக் மை ஷோல டிக்கெட்டை புக் பண்றேன். அட போங்க தம்பி, கடைசி படத்துல விஜய் வந்து துப்பாக்கியை புடிங்கன்னு சுகாட்ட கொடுப்பாங்க. கடைசியில படமே துப்பாக்கி படம் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாம் பாய், நானும் கேள்விப்பட்டேன். அமரன் படத்துல காஷ்மீர் மக்களோட வழிகளை பேசாம அதுக்கு எதிராக எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் நம்மளோட சமூகம் விஸ்வரூபம் துப்பாக்கி காட்டின எதிர்ப்பு லெவலுக்கு காட்டாம அமைதியா இருக்காங்க. ஏங்க அப்படி என்னங்க அந்த படத்துல தப்பா சொல்லிட்டாங்க? என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து அந்த படத்துல கண்ணை கலங்கிட்டாங்க. ப்ரோ என்ன இப்படி கேட்டுட்டீங்க? காஷ்மீர் மக்களோட போராட்டத்தை பயங்கரவாதம்ன்ற மாதிரி காட்சி அமைப்பு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடுதலைக்காக சொல்லக்கூடிய ஆசாதி கோஷத்தை நம்ம CANRCல கூட சொல்லிட்டு இருந்தோம்ல, அதை பயங்கரவாதிகள் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன, அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் பயங்கரவாத பகிர்ச்சியில ஈடுபடுற மாதிரியும், இன்னும் பாதி விதவைகள்னு காஷ்மீர் பெண்கள் ஏன் வந்து ஆஃப் விடோஸா மாறினாங்கன்றதுக்கு ஒரு பொய்யான புனையப்பட்ட கதையை சொல்றாங்க. ஏதோ வீட்டுல இருந்து தப்பிச்சு போயிட்டு தீவிரவாத குழுவில் சேர்ந்துட்டு எந்த தகவலுமே தெரிவிக்காம இருப்பாங்க, அதனால இந்த பெண்கள் வந்து பாதி விதவைகளா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதோட உண்மைத்தன்மையை அருந்ததி ராயின்றவங்க காஷ்மீர் ஆஃப் விடோஸ்ன்ற புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் சந்தேகத்தின் பேரால காஷ்மீரோட ஆண்களை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாத மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. இந்த படத்துல சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு முதல்ல இந்த படத்தை காஷ்மீர் மக்கள்கிட்ட போட்டு காட்டி கேட்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்பயே காஷ்மீர் வந்து ஒரு தனி நாடாக தான் இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு ஹரிசிங்கோட ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியாவோட இணைச்சிட்டு பின்பு வந்து நாங்கள் வந்து வாக்கெடுப்பு பண்ணுவோம், காஷ்மீர் இந்தியாவோடயே இருக்கிறதா இல்லை தனி நாடாக போகிறதான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அது இன்ன வரைக்குமே அந்த வாக்கெடுப்பு பண்ணவே கிடையாது. சரி இந்தியாவோடையாவது காஷ்மீரை வச்சுக்கலான்னு பார்த்தா காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அம்சமான ஆர்டிகல் 370 நீக்கிட்டு இன்னும் கொரோனா காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு தான் காஷ்மீர் மக்களோட வழிகளை திரைப்படங்களாக எடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. சே இவ்வளோ விஷயம் இருக்கா பாய்? இந்த மாதிரி படத்துக்குலாம் இனிமேல் ஆதரவாக தரவே கூடாது பாய். யா அல்லாஹ் என் காஷ்மீர் அழகாய் மாறாதா, யா அல்லாஹ் என் காஷ்மீர் அமைதி